வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 195ன்னு இருக்குது. ரைட், இந்த 195ங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ROIங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம எடுத்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் நமக்கு வந்து ROI எவ்வளோ அப்படின்னா 195.84% தான் நம்மளோட ப்ராஃபிட். இப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ரேடை நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி அந்த கோயினை சூஸ் பண்ணேன், ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தை தான் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த 195%ங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை பொறுத்து தான் உங்களோட ப்ராஃபிட்ங்கிறது இங்கே தங்கி இருக்கும். இப்போ இதுதான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி போடுறதுக்கான யூஸ் பண்ண செட்டப். கோயினோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் TACன்ருக்கு 5 மினிட் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இதுதான் அதுக்கான ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்னத்தை ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2 டைப்பான ட்ரெண்ட் இருக்குது, ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக நமக்கு இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்காரு, லைக் இந்த மாதிரி இந்த அப் ட்ரெண்ட். சரியா, அப் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு ப்ரீவியஸாக இருக்க லோவோ மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. சரியா, பிரேக் பண்ணால் அப்புறம் என்ன மாறும், இப்போ ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகும், அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகும். இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதை விட ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த இடத்துல பெட்டராக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்டில் ஷார்ட் பொசிஷனுக்கான செட்டப்பை தேடிக்கிறேன். சரி, அப்படி தேடும்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகியிருக்கு. ரைட், இந்த இடத்துல அதாவது இந்த ஏரியாக்குள்ளே இருந்து. சரியா, ரைட், அதாவது இந்த ஏரியாக்குள்ளே இருந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். இப்போ மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா, இவ்வளோ டம்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னா இதில் இருக்க லிக்விடிட்டியெல்லாம் அன் பண்ண வரும். சரியா, அந்த லிக்விடிட்டி அண்டிங் தான் இங்கே நடந்திருக்குது. இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் லிக்விடிட்டிலாம் அன் பண்ண பிறகு நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருப்போம். ரைட், அந்த கான்செப்ட் படி தான் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு காரணம் ஃபீவல். அந்த ஃபீவல் என்னன்னா லிக்விடிட்டி தான். சரி, அப்போ அந்த லிக்விடிட்டி மார்க்கெட் கிடச்சிச்சின்னு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் அங்கேருந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுன்னு தெரியும். சரியா, இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரையதே தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஸ்டாப் லாஸாக நீங்கள் பிள்ளையாக தான் வைப்பீங்க, அப்போ உங்கள் ட்ரேடும் லாஸ் ஆகும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வரைகிற ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வரைகிற ட்ரெண்ட் லைன் தான் நாங்கள் தப்பாக இருக்கும். சரி, அப்போ நீங்கள் எப்படி ஒரு கரெக்டான ட்ரெண்ட் லைனை வரையலாம், இந்த மாதிரி எப்படி மார்க்கெட்டில் பர்ஃபெக்டான செட்டப்பை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, காயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங்கை ப்ராப்பராக சொல்லித்தரோம். நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது மூலம் இந்த மாதிரி ஹை அக்யூரஸியான வின்னிங் செட்டப்பை உங்களால் மார்க்கெட்டில் ஃபைன் பண்ண முடியும். இப்போ நம்ம மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட்டிங் வந்து டம்ப் ஆகிருக்கு. சரியா, ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டில் இது வரைக்கும் சப்போர்ட் இருந்தது, இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாறியிருக்கும். அப்போ நம்ம இங்கே ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருப்போம், இதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். டார்கெட் இந்த இடத்துல நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் 1:9, மேக்ஸிமம் 1:9. சரியா, இந்த ரேஷியோவில் தான் நான் என்னோடய ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் கரெக்டாக நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த இடத்துல நான் முக்கியமாக பண்ணது என்னென்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறது. ஏன்னா மார்க்கெட்டில் மேஜரான விஷயமே மார்க்கெட்டோட ட்ரெண்டு தான். மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபைன் பண்ணாலே நம்ம மார்க்கெட்டில் எந்த பக்கம் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நீங்களும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், கவுண்டர் ட்ரெண்டை ட்ரேட் பண்ணாதீங்க, மேஜர் ட்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரேட் பண்ண ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதையும் கவர் பண்ணுவோம்.